அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. நமக்கு ஏதாவது நம்ம உள்ளூர்ல கல்யாணம் முடிச்சோம்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படிலாம் வழக்காட்டு நடக்கும், எப்படிலாம் நடத்துவாங்க, நம்ம அவசரப்பட்டு இவரை கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அப்புறம் அவளே தேத்திக்குவாள். என்ன சொந்த பந்தம் இருந்து என்ன பண்ண, நம்மள ஒரு நல்லா வச்சுக்கிறாரு, இதுவே நமக்கு பெரிய விஷயம். நமக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் வச்சுக்கிறாரு, நல்லா அன்பா இருக்காரு அப்படிங்கும்போது அவளுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமா தெரியல. இருந்தாலும் அவள் ஏற்கப்படுற விஷயத்தை அந்த கணவர் புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது தன்னுடைய மனைவிக்கு அந்த ஏங்கிட்டு அவர் யாராவது கூப்பிட்டா கூட போக மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்க சூழல்ல ஒரு பாட்டி, அங்க மலைவாழ் மக்களே ஒரு பாட்டியம் ஆரம்ப சுகாதாரத்துல ஒரே ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா, அங்க குழந்தை இருந்து பிறந்துச்சுன்னா ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா தப்பி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் மனைவி இப்போ மாசமா இருக்கா. அவ இந்த ஒவ்வொரு கையாவே ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கை நமக்கு மாற்றி விடுது அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி அவரை நினைச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அன்னைக்கு அந்த பகல் போகுது, நைட் ஆனோன்னா அதை நினைச்சிக்கிறேன். என் மேலே அவ்வளோ பாசமாக அவங்களி இவ்வளோ வளையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கான ஒரு அம்மாவையும் தேர்ந்தெடுத்து அதை போல கூட்டி விட்டுருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பூரிப்பாக இருக்குன்னு அவன் அந்த சந்தோஷம் பார்த்தா ஒரு மாதம். அப்புறம் அன்னைக்கு காலையில் சொல்கிறேன், நாளைக்கு தான் குழந்தை பிறக்க போகுது, தேர்வு பிடிச்சிருக்காங்க, இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்கு, எப்படி போயிடாதீங்க, இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு அவர் சொல்கிறான். இல்லைம்மா, இன்னைக்கு ஒருத்தருக்கு நான் தேன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்தே ஆகணும், கொஞ்சம் சூழ்நிலை கொடுத்துருக்கோம். ஆனால் நைட்டு தான் நான் வந்துடுவேன், நாளைக்கு காலையில் கீழே கொண்டு போனேன் மருத்துவமனை கூட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லைங்க, எனக்கு பயமாக இருக்குது, என் கூடயே இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு தான் அந்த கீழே மேலே ஏறலாம் நாளைக்கு மாறிச்சு. இவரால் அந்த குடும்பத்தை தாங்க முடியல, அழுகிறா, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சாக்கியத்தை போட்டு கட்டி வைக்கிறா. எதுவுமே ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை, மேலே இருக்க ஒரு ஃபுல்லாக பறந்துருச்சு, தனியால் அந்த இதில் உட்காந்துருக்கா, பயங்கரமாக மழை. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அவரால் எவ்வளோ நடக்குமோ நடக்குது. பக்கத்தில் இருக்க ஒரு கோயில்,